மார்ச் மாதம் 31ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடமாய் உள்ளீர். மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. மனிதரை புழுதிக்கு திரும்பிடச் செய்கின்றீர். மானிடரே, மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். ஏனெனில் 1000 ஆண்டுகள் உம் பார்வையில் கடந்து போன நேற்றைய நாள் போலவும் இரவின் ஒரு சாமம் போலவும் உள்ளன. திருப்பாடல் 90:1-4 முடிவுள்ள வசனங்கள். திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து கொண்டு, எங்கள் புகலிடமே, எங்கள் அடைக்கலமே, உயிர்த்தெழுந்த மகிமையுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, அரசருக்கெல்லாம் அரசரே, சாவே உன் கொடுக்கு எங்கே, சாவே உன் வெற்றி எங்கே என்று சொல்லி மரணத்தை வென்றவரே, ஜீவ கிறிஸ்துவாய், ஜெய கிறிஸ்துவாய், ராஜாதி ராஜாவாய், அரசருக்கெல்லாம் அரசராய் சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த எங்கள் மகிமையின் பிதாவே, நன்றியோடுமை ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக, இந்த உயிர்ப்பு நாளுக்காக, இந்த உயிர்ப்பின் வல்லமை நாங்கள் அனுபவிக்கும்படி நீர் பாராட்டியிருக்கிற உடைய அன்புக்காக, உடைய இரக்கத்துக்காக, உடைய தயவுக்காக நன்றி சொல்லி உம்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர். இந்த தவக்காலத்தின் நாட்கள் முழுவதும் நீர் எங்களோடு கூட உடன் பயணித்தீர். உம்முடைய பாடுகளில் உமோடு எங்களை இணைத்துக் கொள்ள நீர் இரக்கம் பாராட்டினீர். இந்த மாத தொடக்கம் முதல் இந்த மாதத்தினுடைய இறுதி நாளாகிய இன்று வரைக்கும் உம்முடைய மகிமையான கரம் எங்களோடு கூட தொடர்ந்து வழிநடத்தி இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை தனிமையாய் விடவில்லை. உம்முடைய பிரசன்னம் எங்களை நடத்தி இருக்கிறது. உம்முடைய கரம் எங்களை தூக்கி சுமந்திருக்கிறது. எங்களுக்கு முன்பதாக, எங்களுக்கு பின்பதாக, எங்கள் வலப்புறமாக, எங்கள் இடப்புறமாக நீர் எங்களை கண்ணின் மணி போல இருந்து எங்களை பாதுகாத்து இருக்கிறீர். செல்லும் இடமெல்லாம், சென்ற இடமெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாக அனுப்பியிருக்கிறீர். எங்கள் கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி, எங்களுடைய கண்கள் கலங்காதபடி எங்களை பாதுகாத்து கொண்டீர். எங்களுடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம், தனிமையில் நாங்கள் கலங்கின நேரம் எல்லாம், அப்பா தகப்பனை போல நீர் உடனிருந்து தேற்றீர். தாயை போல உடைய மார்போடு சேர்த்து எங்களை அணைத்தீர். எல்லா உறவுகளை காட்டிலும் மேலான உறவாக, எங்கள் எச்சமானராக, எங்கள் மனவாளராக, எங்கள் ஆத்தும நேசராக நீர் உடன் பயணித்தீர். உம்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்ற வார்த்தையின் பிரகாரம் இந்த மாதம் முழுவதும், இந்த தவக்காலத்தின் நாட்கள் முழுவதும் அப்பா உம்முடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக, எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கை, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, எங்களுடைய சமுதாய வாழ்க்கை என்று எல்லா வழிகளிலும் அப்பா நீர் பயணித்ததற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். நாங்கள் சந்தித்த மனிதர்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றினதற்காக நன்றி அப்பா. நாங்கள் அண்டை வந்து சேர, அன்பை உணர எங்களுக்கு உதவி செய்த நல்ல உள்ளங்களுக்காக நன்றி. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில, எங்கள் துன்ப வேலையில, துயர வேலையில எங்களோடு உடன் பயணித்த நல்ல நண்பர்களுக்காக நன்றி. ஆவிக்குரிய வழிகாட்டிகளுக்காக நன்றி. எங்கள் பெற்றோர்களுக்காக நன்றி. எங்களுடைய பங்கு தந்தையர்களுக்காக நன்றி. வாழ்க்கை எங்களுக்கு உதவி செய்திருக்கிற ஒவ்வொரு அருட்சகோதரிகள், குருக்கள், அப்பா பொதுநிலையினர், எங்களோடு கூட உடன் பயணித்திருக்கிற எங்களுடைய சகோதர சகோதரிகள், நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலங்கள்ல எங்களுக்கு உதவியா இருந்திருக்கிற ஒவ்வொரு நல்ல நண்பர்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் அனுபவித்த உடல் சுகத்திற்காக நன்றி. அனுபவித்த எல்லா விதமான பரலோக பூலோக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் உடைய திருவுடல் திருத்தத்தோடு எங்களுடைய உள்ளத்துல எழுந்தருளி வந்தீரே. எங்களுக்கு ஆன்ம உணவாக மாறினீரே அப்பா. நாங்கள் சோர்வில் தொழுந்து கீழே விழும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி நிறுத்தினீரே. உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாக சென்று, எங்களுக்கு பின்பதாக சென்று, எங்கள் வலப்புறம், எங்கள் இடப்புறமாக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக நன்றி அப்பா. இதோ எங்களுக்கு முன்பதாக சென்று நீர் வழிகளை எல்லாவற்றையும் நீர் விசாலப்படுத்தினதற்காக நன்றி. எங்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா கரடுமுரடான பாதைகளையும் அப்பா நீர் சமதளமாக்கினதற்காக நன்றி அப்பா. எல்லா செப்பு கதவுகளையும் உடைத்து, இரும்பு தாழ்பால்களையும் முறியடித்து, மறைத்து வைத்திருந்த கருவூலங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி செய்ததற்காக நன்றி. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. குறிப்பாக இந்த தவக்காலத்தின் நாட்களில் உடைய மன்னிப்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்திரே. உமக்கு நன்றி. உடைய கல்வாரி அன்பை எங்களுக்கு உணர்த்தினரே. உமக்கு நன்றி. அநேக தியானங்கள்ல நாங்கள் பங்கெடுத்து நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தப்பா. இந்த தவக்காலத்தின் நாட்கள் உம்முடைய மன்னிப்பையும் உடைய இரக்கத்தையும் நாங்கள் உணரும்படி, உம்முடைய பாடுகளை நாங்கள் பங்கேற்கும்படி நீர் கொடுத்த ஒவ்வொரு வாய்ப்புகளுக்காகவும் நன்றி ஆண்டவரே அப்பா. உம்முடைய பாடுகளில் பங்கேற்று உம்முடைய உயிர்ப்பிலும் கூட, உம்முடைய உயிர்ப்பின் வல்லமையிலும் கூட எங்களுக்கு பங்கு கொடுத்திருக்கிற உம்முடைய தயவுக்காக, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றியோடு நாங்கள் ஆண்டவரே அப்பா.
இது உம்முடைய வார்த்தையில ஒருவேளை நீர் மட்டும் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் அப்பா உம்முடைய சீடர்கள் முன்பு தாங்கள் செய்த வேலைகளை பார்க்க கிளம்பி போயிருப்பார்கள். அப்பா அப்பொழுது கிறிஸ்துவ மறை என்ன ஆயிருக்கும் என்று நாங்கள் நினைத்து பார்த்தோம் என்றால் அப்பா எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. ஆமாண்டவரே, இதோ நீர் சொன்னது போன்றே 3ஆம் நாள் வெற்றி வீரராக ஜெய கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்திருக்கிறீர். இவ்வாறு உம்முடைய உயிர்ப்பு திருத்துதர்கள் அறிவித்த நற்செய்திக்கும் நாங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கைக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது என்று சொல்லி இன்று நாங்கள் வாசிக்கின்ற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் மீண்டுமா எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர். உம்முடைய உயிர்ப்பு நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. புனித பவுலடியார் நாங்களும் கூட இறந்தது போல நீர் இறந்தது போலவே நாங்களும் உம்மோடு ஒன்றித்து இறந்தோமெனில் நீர் உயிர்த்தெழுந்தது போலவே நாங்களும் உம்மோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம் என்று எங்களுக்கு உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை பங்கு கொடுக்கிறதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். உம்முடைய உயிர்ப்பு நாங்களும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை செய்தி தருவதால் அப்பா நாங்கள் உம்மை போல இறந்து போன்று உம்மோடு இறக்க முயற்சி செய்து உம்மோடு உயிர்ப்பிலும் நாங்கள் பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஒரு வாஞ்சியை இந்த நாளில் எங்களுக்கு தருகிறது. ஆமாண்டவரை, உம்மை தேடுகிற ஒவ்வொருவரும் கண்டுகொள்வர் என்ற உயரிய உன்னத உயிர்ப்பு செய்தியை இன்று நாளில் நீர் எங்களுக்கு கொடுக்கிறீர். ஆமாண்டவரே, இறந்த உடல்ல நறுமண பொருளை பூசுவது என்பது இறந்தவர் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்தும் செயல். இது இன்றைய காலகட்டத்தில் இறந்தவர்களின் கல்லறைகளில் மலர்களை வைப்பதற்கு இணையானதாக இருக்கிறது. இன்று நற்செய்தியில் வருகின்ற மகதலா மரியா, யாக்கோபின் தாய் மரியா, சலோமி ஆகிய மூவரும் உம்முடைய உடலில் நறுமண பொருட்களை பூசுவதற்காக அவற்றை ஓய்வு நாள் முடிந்ததும் வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் விடியற்காலில் செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்பா உம்முடைய இறந்த உடலை யோசேப்பு எங்கே வைத்தார் என்று மகதலா மரியாவிற்கும் யோசேப்பின் தாய் மரியாவிற்கும் நன்றாக தெரிந்திருந்தது. அதனாலேயே அவர்கள் அந்த இடம் நோக்கி விரைந்து செல்கிறார்கள். ஆனால் அவர்கள் கல்லறை வாயிலில் கல்லை நமக்கு யார் புரட்டுவார் என்பது தொடர்பாக பேசிக்கொண்டே போகும் பொழுது அங்கு சென்றதும் கல் புரட்டப்பட்டிருப்பதையும் வெண்தொங்கல் ஆடை அணிந்த இளைஞர் வலப்புறம் அமர்ந்திருப்பதையும் கண்டு திகிலுறுகின்றார்கள். அவர்களிடம் திகுலுற வேண்டாம், அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்று சொன்னதை கேட்டபொழுது இதோ உம்மை முழு மனதோடு தேடி அந்த பெண்கள் மகதலேன் மரியா இதோ உயிர்த்த உம்மை முதன்முறையாக கண்டுகொள்கிறார். ஆமாண்டவரே, உள்ளார்ந்த அன்போடு முழு மனதோடு தேடின அவர்கள் உம்மை கண்டுகொண்டார்கள். அப்பா இன்றைய நாளில் நாங்களும் கூட முழு உள்ளத்தோடு உம்மை தேடினால், வாஞ்சியோடு நாங்கள் உம்மை நேசித்து தேடினால் நாங்களும் உம்மை கண்டுகொள்வோம் என்ற உயரிய உன்னத செய்தி இன்றைய நாளில் எங்களுக்கு கொடுக்கிறீர். அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனும் மகளும் அப்பா உம்மை உண்மையாய் தேட வேண்டும், உண்மையாய் வாஞ்சிக்க வேண்டும். உடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை நாங்களும் ஒவ்வொரு நாளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித் தருகிறீர். இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்மோடு இறந்திருக்கிறோம், உம்மோடு உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையோடு வாழ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதோ சாவை வென்றவர், பாவத்தை வென்றவர், மரண கட்டுகளை முறியடித்தவர் இதோ எங்களுக்காக எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்து விட்டீர். நாங்கள் அனுபவிக்க வேண்டியதை, நாங்கள் செய்ய வேண்டியதை நீர் எங்களுக்காக செய்து முடித்து விட்டீர். சிலுவை மரணம், உடைய ரத்தம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டது. இதோ நாங்கள் உம்முடைய உயிர்ப்பின் வல்லமையை ஒவ்வொரு நாளும் உணர்ந்த மக்களாக, அல்லேலுயா கிறிஸ்தவர்களாக அப்பா பாவத்தை வெற்றி கொண்டும் உலகத்திற்குரிய ஊனியல்பின் செயல்களை வெற்றி கொண்டு உம்மோடு இணைந்து நாங்கள் பயணிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உலகத்தில் எங்களுக்கு போராட்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், கண்ணீர்கள் கவலைகள் இருந்தாலும், கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும், எங்களுக்கு முன்பதாக பார்வோனின் படையும் மோவாபிய படையும் கோலியாத்தின் படையும் படையெடுத்து வந்தாலும் அப்பா நீர் எங்களுக்குள்ள இருக்கிறபடியினால, உயிர்த்தெழுந்த உடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுகிறபடினால, உடைய உயிர்த்தெழுதல் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறபடினால அப்பா எங்களுக்கு எல்லாவற்றையும் வெற்றி கொள்ள மேற்கொள்ள நீர் வல்லமை கொடுத்திருக்கிறீர். உடைய தூய ஆவியானவர் எங்களுக்குள்ள ஊதி இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவசித்து எல்லா போராட்டங்களையும் வெற்றி கொள்ள தேவையான உடைய பரலோக வல்லமை தரும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயராக குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய தெய்வீக கரம், உடைய தெய்வீக பிரசனம், உடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் நிரப்புவதாக. வெறுமையாயிருக்கிற இருதயங்கள்ல சமாதானமும் அன்பும் உடைய இரக்கமும் உடைய தெய்வீக பிரசனமும் ஊற்றப்படுவதாக. எல்லா தடைகளும் உடைக்கப்படுவதாக, நிர்மூலமாக்கப்படுவதாக, எல்லா கட்டுகளும் உடைக்கப்படுவதாக. உம்முடைய அன்பை, உம்முடைய இரக்கத்தை, உம்முடைய பிரசனத்தை உணரும்படி ஒவ்வொருடைய இருதயங்களும் அப்பா உம்முடைய தெய்வீக அன்புனால் நிரப்பப்படுவதாக.
இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் குறிப்பாக உம்முடைய உயிர்த்தலுடைய வல்லமை உணர முடியாமல் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களில் மடிந்து கிடக்கிற, சோர்வாய் கிடக்கிற, அசதியாய் கிடக்கிற, உடல் வியாதிகளினாலும் குடும்ப போராட்டங்களினாலும் கஷ்ட நஷ்டங்களினாலும் கடன் பாரங்களினாலும் அப்பா நொறுக்கப்பட்டு காயப்பட்டு இருதயம் வேதனைப்பட்டு ஏதோ ஒரு இழப்பை சந்தித்திருக்கிற ஒரு சகோதரனையும் சகோதரியும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுதலுடைய பிரசன்னம் சமாதானம் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று உடைய அப்போஸ்தலர்களை நீர் வாழ்த்தின போது அவர்கள் பெற்றுக்கொண்ட அமைதி சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்புவதாக. உலகத்திற்குரிய கவலைகள், உலகத்திற்குரிய மாயைகள், உலகத்திற்குரிய ஆசாபாசங்கள் உம்முடைய அன்பிலிருந்து, உம்முடைய பிரசன்னத்திலிருந்து, உம்முடைய அமைதியை அனுபவிக்கிறதிலிருந்தும் எங்களை பிரிக்காதபடிக்கு உடைய இரத்த கோட்டைக்குள்ள, உடைய வார்த்தையின் வல்லமைக்குள்ள, உடைய பரிசுத்த ஆவியனுடைய கினி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிடுவீராக. அப்பா, உலகமோ உலகத்திற்குரிய காரியமோ மனிதர்களோ எதுவுமே எங்களை உடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாதபடிக்கு உடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக. அப்படியாக இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒரு மகனையும் மகளையும் பெயர் பெயராக, குடும்பம் குடும்பமாக, தனித்தனி நபராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய சமாதானம், உடைய தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புவதாக, தனி மனித வாழ்க்கை நிரப்புவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களும் நிரப்புவதாக. அப்படியாக மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள், இந்த இரவு வேளையில் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், கடன் சுமைகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள், சொல்ல முடியாத வேதனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவான சமாதானம் உள்ளங்களை நிரப்புவதாக. இந்த இரவு நேரம் முழுவதும் உங்கள் மடியில் நாங்கள் நிம்மதியாய் படுத்துறங்கி மீண்டும் அதிகாலை வேளையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஜெப விண்ணப்பங்கள், துதிகன மகிமை ஆராதனைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வலவரும் ஆகிய உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மட்டுமே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உம்முடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.